ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் நேற்று நடைபெற்ற மது சகோதர தொலைக்காட்சி சபையான சிரச டிவியின் சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியில் மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் 4 வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். மத்திய மாகாணத்தில் குடும்ப அரசியல் காணப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அரசியலின் ஆரம்பம் முதலே இந்த நாட்டில் தந்தை மகன் அரசியல் காணப்பட்டது. அது இந்த நாட்டின் ஜனநாயக அரசியலுக்குள்ளும் செயற்படுத்தப்படுகின்றது. மகனுக்கு திறமை இருந்தால் அரசியலில் ஈடுபடுவதற்கு அவருக்கு உரிமை உள்ளது. தந்தை அரசியலில் ஈடுபட்டாலும் இல்லாவிடினும் மகனுக்கு அரசியலில் ஈடுபட உரிமை உள்ளது. எனினும் தந்தையின் அரசியலை பயன்படுத்துகின்றார் எனின் மகனின் வெற்றியில் ஏதேனும் தவறு இருக்கும். கூட்டமைப்பின் கீழ் முஸ்லிம் சமூகத்தவரின் எதிர்பார்ப்புகளை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போனதே? நிறைவேற்ற முடியாமல் போகவில்லை. எனது மாகாண சபையில் உள்ள மக்களுக்கு தேவையானவற்றை நான் நிறைவேற்றினேன். அப்படியானால் கூட்டமைப்பின் ஊடாக தேர்தலில் போட்டியிடாது முஸ்லிம் காங்கிரசுக்கு மாறியதேன்? இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் மக்கள் கூட்டமைப்பிற்கு வாக்களிப்பதற்கு தயாராகவில்லை. தற்போது நாட்டிற்குள் காணப்படும் இன பிரச்சனையினாலேயே வாக்களிக்க மாட்டார்கள் என்று முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்களிப்பதை நிராகரித்துள்ளனர். அதாவது முஸ்லிம் மக்கள் அரசாங்கத்தை நிராகரிக்கின்றனர். விவசாயம் எனது தொழிலாகும். மிகவும் சிரமப்பட்டு விவசாயிகள் 60-50 வருடங்களாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அவ்வாறு ஈடுபட முடியாது போனவுடன் விவசாய ஓய்வூதியத்தை கொண்டு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எனினும் தற்போது 18-20 மாதங்களாக ஓய்வூதிய பணம் வழங்கப்படாதுள்ள நிலையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த மாகாண சபை தேர்தலில் கூட்டமைப்பு வெற்றியீட்டினால் மக்களுக்கு துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். இந்த மாகாண சபையில் சூறையாடும் நடவடிக்கையே முன்னெடுக்கப்படுகின்றது. அதனால் மக்கள் வெறுப்புடனேயே உள்ளதாக நான் எண்ணுகின்றேன். எந்த சந்தர்ப்பத்தில் 21ஆம் தேதி வரும் என எதிர்பார்த்துள்ளோம். இந்த மாகாண சபையை ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒப்படைக்கும் சந்தர்ப்பம் எப்போது வரும் என காத்திருக்கின்றோம். ஹொரண எல்லகந்த தமிழ் வித்தியாலயத்தின் தொழில்நுட்ப கூடத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தற்போது தேர்தல் நடைபெறவுள்ளது. கைத்தொழில் பொருளாதாரத்தின் ஊடாகவே எமக்கு அதிக வருமானம் கிடைக்கின்றது. எனினும் அனைவரும் சண்டையிடுகின்றனர். ஒரு கட்சியை சேர்ந்தவர்களே தாக்கிக் கொள்கின்றனர். இது மிகவும் வருந்தத்தக்க நிலையாகும். அந்த அளவு மக்கள் மீது அன்பு செலுத்துகின்றனர். சண்டையிட்டு கொலை செய்து அந்த இடங்களுக்கு செல்லும் அளவு மக்கள் மீது அன்பு கொண்டுள்ளனர். அவ்வாறானவர்களை எமது பிரதிநிதிகளாக தலைவர்களாக நியமிக்க வேண்டுமா? இந்த நிலைமையை தற்போது ஏற்பட்டுள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் மீள் எழுச்சிக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதும் அபிவிருத்தியினை மேற்கொள்வதும் அவசியமானது. வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறுக்கன் கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி அல்லலுறுகின்றனர். வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உருத்திரபுரம் வடக்கில் உள்ளது சிறுக்கன் கிராமம். கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட சிறுக்கன் கிராமத்தின் மக்கள் பல தடவைகள் இடப்பெயர்வுக்கும் முகம் கொடுத்துள்ளனர். யுத்த நடவடிக்கைகளால் வனப்பை இழந்து போன இந்த கிராமத்தில் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற நிலையிலேயே மக்கள் வாழ்கின்றனர். சுமார் 30 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் மக்கள் சிறுகடல் மீன்பிடியையும் விவசாயத்தையும் தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டுள்ளனர். ரோட்டு போட்டு நாங்கள் வாரதைக்கு அதை தான் நடு வச்சுருக்கோம். நாங்கள் ரோட்டு போட்டு தாங்க குடி தண்ணி வேதி இல்லை. இப்ப 40-45 வரைக்கும் இதுக்கு தான் நாங்கள் வாழ. இந்த கிராமத்தில் 7 குடும்பங்களுக்கு மாத்திரமே வீட்டு திட்டத்தில் வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. ஏனைய குடும்பங்கள் தற்காலிக வீடுகளிலேயே வசித்து வருகின்றன. குடிதண்ணி என்றது மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில உள்ளது. குடிதண்ணி எடுக்கிறேன்றால் சும்மா 5 கிலோமீட்டர் சென்றான். இப்ப தற்போது குடிதண்ணி எடுக்க வேண்டிய நிலவரம் எங்களுக்கு வந்துள்ளது. பாடசாலை, மருத்துவமனை, குடிநீர், சந்தை என எந்த ஒரு அடிப்படை தேவையையும் பூர்த்தி செய்வதற்காக தூர இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ள நிலையில் போக்குவரத்து வசதிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த பல வருடங்களாக கவனிப்பாரற்றிருக்கும் கிராமத்தின் பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்பட்டு தமது வாழ்வு விடியும் என காத்திருக்கின்றனர் சிறுக்கன் கிராமத்து மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. அரச இசை விருதுகள் 2013 விருது வழங்கும் விழா நேற்று இடம்பெற்றது.
இந்த விருது வழங்கும் விழாவில் சக்தி எஃப்எம் மற்றும் சக்தி டிவிக்கு 3 விருதுகள் கிடைத்துள்ளன. அரசு இசை விருதுகள் 2013 விருது வழங்கும் விழா மகரகம இளைஞர் மன்றத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. கலை மற்றும் கலாசார அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் கலாசார அலுவல்கள் திணைக்களம் மற்றும் இலங்கை கலைக்கழகத்தின் அரசு இசைக்குழுவின் ஏற்பாட்டில் இந்த விருது வழங்கும் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரச இசை விருதுகள் 2013 விருது வழங்கும் விழாவில் 3 பிரிவுகளில் சக்தி எஃப்எம் மற்றும் சக்தி டிவிக்கு விருதுகள் கிடைத்தன. சக்தி எஃப்எம்மின் படைப்பான முகவரி இசை தொகுப்பின் குறுநகை பாடலுக்கு சிறந்த பாடலுக்கான விருது வழங்கப்பட்டது. முகவரி இசை தொகுப்பின் கிளிநொச்சி பாங்கா பாடல் சிறந்த குழு பாடலுக்கான விருதை பெற்றுக் கொண்டது. மேலும் பாடல் ஒலியாக்கத்திற்கான விருது சக்தி குறு இசைக்கு கிடைத்துள்ளது. கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியிலிருந்து 100 கிலோகிராம் டிஎன்டி ரக வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த லாரி 1996 ஆண்டு போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டது என போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த லோரி 1996 ஆண்டு காலப்பகுதியில் கொட்டாஞ்சேனை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டதாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் ராணுவ குண்டு செயலிழப்பு பிரிவின் உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்த சோதனையின் போது எரிபொருள் தாங்கியில் இருந்து 75.5 கிலோகிராம் டிஎன்டி ரக வெடிப்பொருட்கள் அடங்கிய 6 பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த லோரியை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு தயாரான சந்தர்ப்பத்தில் வெடிப்பொருட்கள் அடங்கிய 8 பெட்டிகள் போலீசாரால் இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது டிஎன்டி வெடிப்பொருட்கள் காணப்பட்ட பெட்டி ஒன்று கீழே விழுந்ததாக போலீசார் கூறினர். நீதிமன்றத்துக்கு இது தொடர்பான விடயங்களை தெளிவூட்டிய பின்னர் இந்த வெடிப்பொருட்களை அழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. நீரின்று அமையாது உலகியனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. திருவள்ளுவர். முறிகளை விநியோகிப்பதன் மூலம் சர்வதேச நாணய சந்தைகள் ஊடாக 750 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தேசிய சேமிப்பு வங்கி பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுள்ளது. சர்வதேச சந்தையில் எதிர்நோக்கப்படுகின்ற சவால்களுக்கு மத்தியில் இந்தளவு நிதியை ஈட்டியமை இலங்கையின் வங்கிகள் மீதான வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உறுதி செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டிக் கொள்ளும் பொருட்டு தேசிய சேமிப்பு வங்கி முறிகளை விநியோகித்திருந்தது. இதற்காக கிடைத்திருந்த 2000 மில்லியன் டாலர்களுக்கும் அதிக கேள்வியை கவனத்தில் கொண்டு 750 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்ள வங்கி தீர்மானித்துள்ளது. 5 வருட காலத்தை கொண்ட இந்த முறிகள் 8.87% வருடாந்த வட்டி அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த டெல்லி மருத்துவக் கல்லூரி மாணவியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 4 இன்று டெல்லி நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இவ்வழக்கின் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 26 வயதான முகேஷ், 28 வயதான அக்ஷய் தாகூர், 19 வயதான பவன் குப்தா, 20 வயதான வினய் சர்மா ஆகியோருக்கே இந்த தண்டனை டில்லி நீதிபதியினால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கின் குற்றவாளியான 17 வயது சிறுவனுக்கு 3 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டதுடன் பஸ்ஸின் சாரதி சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. குற்றம் சாட்டப்பட்ட 4 கடந்த 10ஆம் தேதி குற்றவாளிகள் என நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கான தண்டனை விவரங்களை இன்றைய தினம் வெளியிடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த 4 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்கள் அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து சகோதரர்களை எங்களை காப்பாற்றுங்கள் என கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த கொடுமையான சம்பவத்தை அடுத்து பலத்த ஆர்ப்பாட்டங்கள் பொதுமக்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. துஷ்பிரயோகம், கொலை முயற்சி மற்றும் ஆதாரங்களை அழித்தல், கடத்தல் என பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட இந்த 4 செய்த குற்றம் பிரத்யேக பிரிவில் அடங்குவதாக இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கின்றேன் என்ற நீதிபதியின் தீர்ப்பு நீதிக்கு கிடைத்த வெற்றி என எல்லோரும் தெரிவிக்கின்றனர். இந்திய கிரிக்கெட் வீரர் எஸ் ஸ்ரீசாந்த் மற்றும் அங்கித் ஜவான் ஆகியோருக்கு ஆயுட்கால போட்டி தடை விதிக்கப்பட்டுள்ளது. முடிவடைந்த IPL கிரிக்கெட் போட்டிகளில் ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்டதாக
அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை உறுதியானதை அடுத்து இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. முடிவடைந்த IPL 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் ஆட்ட நிலையத்தில் இடப்பட்ட குற்றச்சாட்டில் ஸ்ரீசாந்த் உள்ளிட்ட 3 வீரர்கள் கடந்த மே மாதம் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த குற்றச்சாட்டை விசாரணை செய்வதற்காக இந்திய கிரிக்கெட் சபையின் ஒழுக்காற்று குழு புதுடெல்லியில் இன்று கூடியது. அந்த குழு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஸ்ரீசாந்த் மற்றும் அங்கித் சவான் ஆகியோருக்கு ஆயுட்கால போட்டி தடை விதித்ததுடன் அமித் சிங்கிற்கு 5 ஆண்டுகள் போட்டி தடை விதித்து தீர்ப்பளித்ததாக இந்திய கிரிக்கெட் சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் மற்றொரு வீரரான சித்தார்த் திரிவேதிக்கு 1 ஆண்டு போட்டி தடை விதிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.